ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்பு புதிய பாடத்திட்டம் வெளியிட்டிருக்காங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு டிஆர்பி சைட்ல இருந்து. அதுல யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் டீலிங்கிங் டிகிரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. பட்டப்படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலை அப்படிங்கிறது தான் டீலிங்கிங் டிகிரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? ஒரு வேலைக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அவருடைய பல்கலைக்கழகத்துல வாங்கின டிகிரியை ஆஹ் முன்னுரிமை கொடுக்காம, அந்த டிகிரிக்கு முன்னுரிமை கொடுக்காம, அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு வலியுறுத்துறது தான் டீலிங்கிங் டிகிரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? இந்த கருத்து முதல்ல 1974ல சொன்னது யாரு அப்படின்னா, ஏ.ஆர். கித்வாய். ஏ.ஆர். கித்வாய். ஓகேங்களா? அவர் எக்ஸ் யூபிஎஸ்சி சேர்மனா இருந்தவர். அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986ல இத பத்தி நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் இது நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த டீலிங்கிங் டிகிரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற தலைப்போட சம்பந்தப்பட்ட ஒரு 2 தலைப்பு இருக்கு. ஒண்ணு பிரெயின் ட்ரெயின், இன்னொன்னு பிரெயின் வேஸ்ட். இது பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அறிவு புடைப்பு பயிற்சி. பிரெயின் ட்ரெயின். இத சிம்பிளா எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நாட்டுல நல்லா படிச்சுட்டு ஆனா வெளிநாட்டுல போய் வேலையில இருப்பாங்க. அதனால நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. இங்க செலவு பண்ணி இங்க எல்லாமே வளங்களை யூஸ் பண்ணி மணி யூஸ் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க அப்படின்னா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க வேலை பார்க்காம அங்க போய் தான் வேலை பார்ப்பாங்க. அடுத்தது பிரெயின் வேஸ்ட். பிரெயின் வேஸ்ட் அப்படின்னு இங்க எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். ஆனா அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை அவங்களோட சொந்த நாட்டுல இருக்காது. ஓகேங்களா? அதனால அவங்க வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கிறப்ப அத நம்ம பிரெயின் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரெயின் வேஸ்டும் பிரெயின் ட்ரெயினும் சில சமயங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 3வது ஒரு வகையும் வரும். என்னது அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க படிச்ச படிப்புக்கு போதுமான சம்பளம் இல்லாம, அதனால அவங்க அந்த துறையிலிருந்து வேற ஒரு துறைக்கு மாறுறாங்க. அப்படிங்கறதும் நடக்கும். இதுவும் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப எல்லா எல்லா வேலைக்குமே டிகிரிஸ் வேண்டாமா? அதுக்கு சம்பந்தப்பட்ட டிகிரி இல்லாம நம்ம எல்லா வேலையிலும் இருக்கலாமா? அப்படிங்கிறதுக்கும் இந்த என்பிஇ நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ஒரு இதை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டாக்டர், என்ஜினியர், அட்வொகேட், டீச்சர்ஸ் இந்த மாதிரி தொழில இருக்கவங்களுக்கு எல்லாம் டிகிரி ரொம்ப முக்கியம். அது சார்ந்த டிகிரி இருந்தாதான் அந்த தொழில அவங்க நீடிக்க முடியும். ஓகேங்களா? இது இல்லாம எங்க அவங்களோட திறமைக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. திரும்ப திரும்ப செஞ்சோம்னா அதை பழகிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் சில செக்டர்ஸ் இருக்கும். படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டே டு டே நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சில தொழில்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா 1 மார்க்ஸ் இதுல நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். வாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்திய கல்விக் கொள்கையில் பட்டங்களை வேலை வாய்ப்பிலிருந்து பிரிக்கும் யோசனை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986ல நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தப்ப வேலையிலிருந்து பட்டங்களை பிரிக்கும் கருத்தை எந்த கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியது? என்பிஇ 1986ல. அடுத்த கேள்வி, 1986ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை எந்த வேலைவாய்ப்பு கருத்தை வலியுறுத்தியது? டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப்ஸ். பட்டங்களை பிரித்தல் என்ற கருத்து முதலில் எந்த ஆவணம் குறிப்பிடுகிறது? என்பிஇ 1986ல. ஓகேங்களா? 1980களில் பட்டங்களை பிரிக்கும் யோசனை ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர், டு ரெடியூஸ் டிகிரி பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். 1986
2006க்கு பிறகு எந்த கல்விக் கொள்கை திறன் அடிப்படையிலான பணி அமர்த்துதலை மீண்டும் அதாவது வந்து முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னா NEP 2020. 1986 பட்டங்களை பிரிக்கும் யோசனை எதன் பிரதமராக, அதாவது வந்துட்டு தப்பா டைப் பண்ணியிருக்காங்க, யாரு பிரதமரா இருந்த காலத்துல வந்து முன்மொழியப்பட்டது அப்படிங்கிறது. ராஜீவ் காந்தி. ஓகேங்களா? எந்த பிரதமர் அப்படிங்கறது அந்த இடத்துல வரணும். 1986 கல்விக் கொள்கையின் பட்டங்களை பிரிப்பதற்கான காரணங்களில் எது இல்லை? இன்க்ரீஸ் காலேஜ் என்ரோல்மெண்ட். 1986 policy recommended that government jobs should be given based on skill and performance. In which document was the NPE 1986 revised? NPE 1992. ஓகேங்களா? What was the key recommendation of the 1986 National Policy on Education regarding job eligibility? Degree should not be mandatory. Which policy aimed to remove the over dependence on degree? இது எல்லாமே வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு பல விதமா வந்துட்டு கேட்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே இதுல வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடியது ஒரே ஒரு வருடம். அந்த வருடத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கித்வாயில இதை ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ட்ரடக்ஷனே இந்த டாபிக் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். 1986 கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட போது கல்வித்துறை அமைச்சரா இருந்தது யாரு? நரசிம்ம ராவ். 1986 கல்விக் கொள்கையின்படி கல்வி எதை அதிகமாக கவனிக்க வேண்டும்? எம்ப்ளாயபிள் ஸ்கில். Which modern Indian policy reforms the delinking principle introduced in 1986? NEP 2020. The main aim of delinking degrees is to promote skill-based employment. ஓகே, இதுல வந்துட்டு இன்னும் நிறைய ஒன் மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு இது 21 மார்க்ஸோட இதை நான் கட் பண்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நான் கட் பண்றேன். ரிமைனிங் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வேணும் அப்படின்னா வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து நீங்க சிலபஸை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். ஓகேங்களா? பிராங்கா சொன்னோம் அப்படின்னா புதுசா கொடுத்துருக்க எஜுகேஷன் ஆகட்டும், சைக்காலஜி ஆகட்டும், அந்த சிலபஸ் வந்துட்டு எடுத்ததையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா அதை வந்துட்டு டீப்பா லைன் பை லைனா வாசிக்கிறப்ப என்னாகும், கொஞ்சம் வந்துட்டு ஒரு சின்ன பயம் வரும். முடிக்க முடியுமா முடியாதான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா ஈஸியா முடிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப சின்ன சின்ன பகுதியா கத்துக்குங்க. அப்படி கத்துக்கிறப்ப உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மியா தான் எடுக்கிற மாதிரி தெரியும். டாபிக்கும் ஃபுல்லா கவர் ஆயிரும். ஓகேங்களா? எப்படி வந்துட்டு ஒரு பெரிய கோட்டையோட சின்ன சின்ன செவரா நம்ம எடுக்கிறப்ப வந்துட்டு அதோட இது பெருசா நம்மளுக்கு ஃபீல் ஆகாதோ, அதே மாதிரிதான் சின்ன சின்ன பகுதியா நீங்க எடுங்க. ஓகேங்களா? அப்படி எடுக்கிறப்போ உங்களையே தெரியாம ஒரு நாள் ஃபுல்லா வந்து கோட்டை வந்துட்டு பெருசா எலும்பி இருக்கும். உங்க மேல நம்பிக்கை வச்சு படிக்க ஆரம்பிங்க. யோசிச்சுட்டே இருக்கிறதுனால டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா நான் ரீட் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் வந்து டைம் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இனி வர பிடிஎஃப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டுருவேன். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன அதோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதுல பாஸ்வேர்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ஃப்ரீயா இருக்க பிடிஎஃப் வந்து நீங்க படிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து சில 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் 1 மார்க்ல டைப்ல அப்படின்னா அதை பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல நான் வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். அது கேட்காம வெறும் 1 மார்க்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஃபுல் ஆகாது. அதுக்காக சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்றோம். தேங்க்யூ.